சரி, வேல்முருகனும் சீமானும் இனவெறின்னு சொல்லுங்க. சரி, உங்களுடைய வாதத்துக்கு நாங்க வரோம். எங்கள் இருவரை நீங்கள் புறக்கணிங்க. வேல்முருகனின் சீமானின் தவிர்த்து தமிழ்நாட்டில் தமிழ் சமூகத்துக்கான தலைமைகளே இல்லையா? அரசியல் தலைமைகளே இல்லையா? அரசியல் இயக்கங்களே இல்லையா? இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக குண்டாசி, என்எஸ்ஏ, பொடா தடா வழக்குகளை சந்தித்த எண்ணற்ற தமிழ் தேசிய போராளிகளை இருக்கிற இடம் தெரியாமல் ஆக்கியிருக்கிறது இந்த ஊடகம், இந்த பத்திரிகை, இந்த தொலைக்காட்சி. ஊடகத்து மேல அவன் ஊடகத்து மேல தான் சொல்லுவான். இந்த மண்ணுக்காக போராடி தூக்கு தண்டனை கயிறு முத்தமிட்டு வெளியில் வந்த புலவர் கலியுரிமலை இந்த ஊடகம், இந்த நாட்டு பத்திரிகை எத்தனை என் கனவோடு தமிழ் மக்களுக்கு எடுத்து சென்றிருக்கிறது. சாதியத்தை ஒழித்து தமிழர் விடுதலைக்காக, தமிழ் சமூகத்தின் உரிமைக்காக, இந்த மத்திய மாநில அரசின் அடக்குமுறை சட்டங்களை எதிர்த்து போராண்ட எங்கள் தமிழரசனை இந்த நாட்டுடைய எத்தனை இளைய தலைமுறைக்கு, மாணவ சமூகத்திற்கு இந்த நாட்டுடைய ஊடகம், பத்திரிகை எடுத்து போய் சேர்த்திருக்கு. சொன்ன ஜல்லிக்கட்டு போராட்டமாகட்டும், நெடுவாசல் போராட்டமாகட்டும், நீட்டு பிரச்சனைக்கான போராட்டங்களாகட்டும், எல்லாத்தையும் ஊடகம் தானே வெடிச்சுப்படுத்திருக்கு. எல்லாத்தையும் வெடிச்சுப்பட்டிருக்கு. உங்களை கோடிக்கணக்கான மக்கள் அதில் அந்த இரண்டரந்த போராட்டத்தில் கலந்திருக்கிறார்கள். அதனால் அவர்களை தவிர்க்க முடியாத போராட்டங்களை நீங்க முன்னெடுத்தீர்கள். நான் கேட்கிறது, அப்பழுக்கற்ற, லஞ்ச லாவணியற்ற, ஊழலற்ற, நேர்மையான இந்த மண்ணுக்கான, மக்களுக்கான, இனத்திற்கான அரசியல் செய்த அப்பழுக்கற்ற ஆளுமைகளை உங்கள் ஊடகம், உங்கள் பத்திரிகை எங்கே முகப்படத்தில் போட்டீர்கள்? ஒரு சினிமா கூத்தாடி ஜட்டிபுரா போட்டிருக்கிற நடிகைக்கு கிடைக்கிற விளம்பரம், அட்டைப்படத்தில் கிடைக்கிற விளம்பரம், என் மண்ணுக்காக பத்திரிகைகளும் சொல்ல முடியுமா? எல்லா பத்திரிகைகளும் 199% அப்படிதான் செய்யுது. எங்களுக்கு ஒண்ணு விரக்தி இல்லைங்க. நான் இந்த மக்கள் களத்துல நிக்கிறேன். என்னுடைய பாதை என்பதே முதலில் ஆயுத பாதை. இந்த ஆயுத பாதைக்கு பிறகு இந்த மண்ணிலே இந்த ஆயுத போராட்டத்தை தூக்கி ஓர வைத்து விட்டு ஒரு அரசியல் ரீதியாக அரசியல் பாதைக்கு வந்து இந்த மக்களை ஜனநாயகப்படுத்தி, ஜனநாயக வழிய அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி இந்த மக்களுக்கு ஒரு நேர்மையான, நியாயமான, கண்ணியமான மக்களுக்கான ஒரு அரசை தருவோம் என்று போராடுகிற எங்களை போன்றவர்களுக்கு இந்த சமூகத்தில் என்ன மரியாதை இருக்கிறது? 24 மணி நேரமும் இன்றைக்கு திரைத்துறையை ரஜினி அரசியலுக்கு வருவாரா? கமலஹாசன் ட்வீட் செய்வாரா? விஷால் வேட்புமனு ஏற்கப்படுமா? இதான் உங்களுக்கு பிரேக்கிங் நியூஸா? இந்த நாட்டில் வேற எந்த நியூஸும் இல்லையா உங்களுக்கு? எத்தனை விவசாயிகள் பட்டினிச்சால் செத்து கொண்டிருக்கிறாங்க. ரசிக்கிற மக்கள் என்னுடைய முக்கியமான வாழ்வுரிமை முற்றுமுழுதாக பறிக்கப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் லஞ்சம், எங்கு பார்த்தாலும் லாவண்யம். அமைச்சர்கள் முதல் கொண்டு ஆட்சியாளர்கள் வரை எல்லா இடத்திலும் லஞ்சம் நீக்கமர கலந்திருக்கிறது. இந்த நேரத்தை இந்த சினிமாக்காரர்கள், நான் சொல்கிறேன், உங்கள் சினிமாக்காரர்களை தேடி வீடுகளில் போய் மணிக்கணக்கில் காத்து கிடக்கிற இந்த ஊடகங்கள், ஓஎஸ் கார்ல இருந்து ரஜினி காரில் ஏறி விட்டாரா? ஒரு பிரேக்கிங். காரில் இருந்து ராயப்பேட்டைக்கு வந்து விட்டாரா? ஒரு பிரேக்கிங். எட்மோர் ஹோட்டலுக்கு போய் விட்டாரா? ஒரு பிரேக்கிங். இதுதான் தமிழ் சமூகத்துக்கு நீங்க தருகிற ஊடக வெளிச்சமா? நீங்கள் ஊடகத்தை பொறுத்தவரை நக்கீரம் என்கிற வாரதையை நான் சொல்லவில்லை. இந்த நாட்டு ஆட்சியாளர்களால் மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு பல உயிர்களை பலி கொடுத்து இன்னும் அரசியலுக்காக பல்வேறு புலனாய்வு கட்டுரைகளையும் பல்வேறு ஊழல் முகத்திரை அரசியல்வாதிகள் கிழித்து எடுக்கிற பத்திரிகை என்பதில் எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஆனால் இன்றைய ஊடகங்கள் அதை செய்கின்றவா? துணிந்து அரசை எதிர்த்து கேள்வி எழுப்புகிறதா? அரசுக்கு வெம்சாமரம் வீசவில்லையா? இந்த சமூகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. கந்து வெட்டிக்காக அநியாயமா குடும்பத்தோடு தற்கொலை செய்கிற கோர சமூகம் இந்த நாட்டில் நடக்கிறது. இனியும் அது போன்ற சமூகம் நடக்காது இருப்பதற்கு, இந்த ஆட்சியாளர்களை முகத்திரை கிழிப்பதற்கு எடுத்த நடவடிக்கைகள் என்ன? எடுக்காத அதிகாரிகள் யார்? எடுக்காத அரசியல்வாதிகள் யார்? எடுக்காத அரசு என்ன? கந்து வெட்டி பிரச்சனையை, எத்தனை பாலியல் கொடுமைகள், ஊடகம் தானே. அது ஒரே நாள் மக்களுக்கான பிரச்சனைகளை நான் சொல்றேன். அதே ஊடகம் தான் மக்களுக்கான பிரச்சனைகள். அது 1000 செய்திகளில் ஒரு செய்தி. புரியுதுங்களா? ஆனா சினிமாக்காரர்களை நான் கேட்டு சொல்லுங்க, சினிமாக்காரர்களை விடிந்த எழுந்தா போது போனா பிரேக்கிங் நியூஸ் போடுறீங்களா இல்லையா? விடிந்த எழுந்தா போது போனா மைக்கு கொண்டு போய் நீட்டுறீங்களா இல்லையா? இல்ல, அதுவும் செய்தி தானே. எது செய்தி? எது செய்தி? ரஜினிகாந்த் இணையம் தொடங்குறது செய்தியா? ரஜினிகாந்த் ஒரு ஆப் தொடங்குறது செய்தியா? வேல்முருகன் ஆப் தொடங்கியிருக்கா, செய்தி போட்டீங்களா? இன்றைக்கு தொலைக்காட்சி விவாதங்களிலே, பத்திரிகைகளிலே ஐயா மணியரசனும் நானும் தந்த அந்த அறிக்கை, இரண்டுக்குமான அறிக்கையை தமிழர் பத்திரிகைகள், தமிழர் ஊடகங்கள் ஒற்றை வரி செய்தியாக கூட இந்த 90% ஊடகங்கள், பத்திரிகைகள் இன்றைக்கு பதிவிட மறுக்கிறார். ஒரு கமலஹாசனை இந்த நாட்டுடைய ஊடகங்கள் தூக்கி பிடித்து கொண்டாடுகிறார். நான் கேட்கிறேன், இன்றைக்கு 50 ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக வைகோ இரவு 10 மணி வரை இந்த அரங்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். எந்தவித ஓட்டு அரசியல், லாப அரசியலும் உள்வாங்கிக் கொள்ளாமல் எங்கள் ஐயா தமிழரசன் களத்தில் இன்று போராடி கொண்டிருக்கிறார். இந்த போராளிகள் அமர்ந்திருக்கிற மேடையில் 4 ஊடகங்கள் தான். அது எங்கள் சொந்த ஊடகம் 2 என்று நினைக்கிறேன். இதுவே ஒரு நடிகனாக இருந்தால், இதுவே ஒரு நயன்தாராவாக இருந்தால், இதுவே ஒரு கற்புக்கரசி குஷ்புவாக இருந்தால், இதுவே ஒரு கமலஹாசனாக இருந்தால், எங்கே இருக்கிற தமிழனுக்கு இங்கு வாழ்வுரிமை? எங்கே இருக்கிற தமிழுக்கான பத்திரிகை? எங்கே இருக்கிறது தமிழனுக்கான இன்றைக்கு ஊடகங்கள், தொலைக்காட்சிகள்? தமிழ்நாட்டில் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை பிரச்சனை குறித்து துணிந்து விவாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? சமரசம் இல்லாமல் போராடுகிற அப்பழுக்கற்ற போராளிகளை இந்த ஊடகங்கள், இந்த பத்திரிகை எழுதுகிறாரா, பேசுகிறார்களா? எங்கே இருக்கிற என் பத்திரிகையாளர்கள் பேச நினைத்தாலும் எழுத நினைத்தாலும்
டெல்லியில் இருந்து தொலைபேசி வருகிறது, மிரட்டப்படுகிறார், தலைப்புகளை மாற்றி வைக்கிறார். நேற்றுக்கு ஒரு தமிழர் தந்தை பத்திரிகையில் என்னை அழைத்தார்கள். 2 ஆண்டுகளாக நான் கோபித்துக் கொண்டு செல்லவில்லை. நானும் அண்ணன் வைகோவும் அவர்களும் அதை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்திய காரணத்திற்காக, புறக்கணித்த காரணத்திற்காக என் செய்தியும் விவாதங்களில் நான் பங்கெடுப்பதில்லை என்று முடிவு செய்திருந்தேன். நேற்று தினம் சில பேச்சுக்கள் சமரசங்கள் கலந்து கொள்கிறேன் என்று சொன்னேன். எங்கிருந்து தொலைபேசி வந்ததோ தெரியவில்லை. அந்த தமிழ் சமூகத்தின் ஊடகத்திற்கு தலைப்பு பேரறிவாளன் விடுதலையை குறித்து விவாதம். ஆனால் விவாதங்கள் மாற்றப்படுகிறது. நான் வருகிறேன் என்று என் முகநூலில் பதிவிடுகிறேன். ஒரு சில மணித்துளிகளில் இருந்து அவருடைய தலைமை அதிகாரியிடமிருந்து எனக்கு போன் வருகிறது. அந்த தலைப்பை தூக்கி ஆச்சு, தயவு செய்து நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால், எங்கள் ஐயா ஆதித்யநாத் அவருடைய தினத்தந்தி பத்திரிகையை மோடி வந்து 75 ஆண்டு பொன் விழாவை தொடங்கி வைக்கிற அளவுக்கு என் தமிழ் சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? நீங்க எண்ணி பார்க்கணும், நீங்க சிந்திக்கணும். இப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற என் தமிழ் இனத்திற்கான ஒரு ஊடகம் இல்ல, ஒரு பத்திரிகை இல்ல, ஒரு தர்மத்தின் நியாயத்தை பேசுகிற ஒரு நீதி அரசர் இல்ல, எனக்கு ஆட்சியாளர்கள் ஓபிஎஸ் சிபிஎஸ் அமைச்சர்கள் இல்ல. கொசு எப்படிதான் வந்ததுன்னா டெல்லியில இருந்து ஏசி பஸ்ல வந்துச்சு, ஏசி ட்ரெயின்ல வந்துச்சு சொல்லக்கூடிய அமைச்சர்களை பெற்றிருக்கிறோம். எப்படி ஆட்சி நீர் ஆவியா போதுன்னா அதை தடுக்கிறதுக்கு தெர்மாகோலை கண்டுபிடிக்கிற அமைச்சர்களை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த மண்ணில் நாங்க வாழறோம். அடி முட்டாள்கள் இருந்தா கேட்கிறேன். அன்னைக்கு ஐயா பெரியார் சொன்ன அடி முட்டாள் தமிழ்னு நான் சொல்றேன். இன்னைக்கும் இவன் கூத்தாடிகளையும் கூத்தாடி நாய்களையும் கட்டி பிடிச்சு தூக்கி பிடிச்சு கட்ட வச்சு பாலாபிஷேகம் கொண்டாட இடத்துல இருக்கிறான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல தொலைக்காட்சிகள், பல பத்திரிகைகள் தமிழக வாழ்வுரிமை கட்சி செய்தியை மாநில செய்தியா போறதுக்கு மனசே வராது. ஏன்னா மோடி சொல்லிட்டாரு கூட்டு, எல்லா பத்திரிகை முதலாளியும் எல்லா டிவி முதலாளியும் டெல்லிக்கு கூப்பிட்டு குரூப் போட்டோ எடுத்து இங்க இருக்கிற நம்முடைய ரிப்போர்ட்டர்ஸ் நண்பர்கள், உழைக்கும் தொழிலாளர்கள் இவ்வளவு மாதிரி எந்த குற்றமும் இல்ல. பாருங்க, இப்ப நம்ம 5 மணிக்கு தொடங்கி மணி 7 மணி வரைக்கும் கேமரா வச்சுட்டு நின்றுகிட்டே இருக்கிறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து பதிவு பண்ணி கொண்டு போய் எடிட் பண்ணி அழகாங்க கொடுத்தா முதலாளி போட சொல்லுவாருன்றீங்க. இந்த கூட்டம் என் கணக்கு பிரகாரம் ஒரு 5000 பேர் இருக்குன்னு வச்சுங்க. அவர் சொல்றாரு 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள். ஒரு டிவியில பிளாஸ்டிக் ஓடும் கீழே ஆர்ப்பாட்டம், 7 பேரை விடுதலை சொல்லி 500க்கும் மேற்பட்டவர்கள் ஆர்ப்பாட்டம். ஒரு பத்திரிகை நாளைக்கு போடும் 750க்கும் மேற்பட்டவர்கள் ஆர்ப்பாட்டம். இங்க உளவுத்துறையில சில நண்பர்கள் இருக்காரு, என்னமோ தெரியல, இங்க 5000 பேர் 2000 பேர் கொடுக்கறது அவங்களுக்கு வேலை, 2000 பேர் 1000 பேர் கொடுக்கறது அவங்களுக்கு வேலை. ஏன்னா வேல்முருகன் கட்சிக்கு எப்படி 5000 பேர் வந்தாங்க? அவங்களுக்கு 5000 பேர் இல்லைங்க. இந்த கூட்டம் மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், கட்சி பாடியை இல்லாம அவர்களுடைய வழிகாட்டுதலோடு வெறும் இளைஞர்களை மட்டும் வர வைக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு அறப்போராட்ட கூட்டம் இது. எங்கள் பக்கம் நீதி இருக்கிறது, எங்கள் பக்கம் நேர்மை இருக்கிறது. இதை நான் புரிஞ்சுக்கிறேன். இதை நீங்க பதிவு பண்ணிட்டீங்க. நான் இன்னொரு முக்கியமான கேள்விக்கு வந்தேன். இந்த மக்களுக்கு கொண்டு செல்லாமல் மறைத்தது பல ஊடகங்கள். நாங்கள் வாங்கி அடியை காட்டல, பல பத்திரிகைகள் செய்தி வரல. சரி, இதோ நாங்க கிரிக்கெட் ரசிகர் அடிச்சோம், கிரிக்கெட் ரசிகர் அடிக்கிறோம். கிரிக்கெட் ரசிகர்கள் நாட்டுடைய ஊடகங்களுக்கு, பத்திரிகைகளுக்கு முன் பக்கத்துல, பின் பக்கத்துல, கடைசி பக்கத்துல, நடு பக்கத்துல கோடிக்கணக்கான ரூபாய் விளம்பரம் கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற விளம்பர காசை வாங்கிட்டு அது ரத்த சிந்திய அடி வாங்கி எலும்பு முடிஞ்ச நீங்க போடலங்க, நீங்க காட்டல. இதை நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னொரு முக்கியமான பெரிய பத்திரிகை, நடுநிலை பத்திரிகை, இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு விளம்பரம் கொடுத்தா அடி வாங்க மறைச்சிடுங்க. தொலைக்காட்சிகளை சொல்லல.